Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே பிக் பாஸ் போயிட்டு வந்த உடனே ஹீரோ ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளோட டேலண்ட்டை வச்சு தான் நம்ம வளர முடியும். எல்லார் லைஃப்லையுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும்ல, ஒரு சம்பவம் நடக்கும்ல. அந்த மாதிரி நடந்தது எங்க அப்பா இருந்தது தான். ஸோ அந்த ரைட் டைம்ல தான் ஓகே ஃபேமிலியுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு. அது ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அகைன் நான் சொல்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரகிள்ஸை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். நான் என் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண்ணிலலாம் தண்ணிலாம் பார்த்துருக்கேன். நான் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் படுத்துட்டு இருந்தேன். நம்ம சென்னை சென்ட்ரல்ல அந்த அந்த ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கும், பப்ளிக் டாய்லெட். அங்கதான் குளிப்பேன் நான் அங்க போனேன்னா எனக்கு அந்த அடுத்து என்ன ஷோல நான் என்ன பண்ணணும், அங்க போய் உள்ள போயிட்டு எல்லாரோட பெட்ஷீட்டுக்கு உள்ள போயிட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு என்னோட ஓன் வேர்ல்ட்ல இருப்பேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ்னா, அந்த கோயில்ல நான் போய் என்னோட ஆதங்கம், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டுறேன். அப்படியே மணி அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ சாமி அப்படின்னு ஏன்ஸ் நின்னவொடனே டக்குன்னு கை கொடுத்து கட்டி பிடிச்சி, நீ நல்ல ஹியூமன் பீயிங்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னோடனே உண்மையாலுமே சாமி என் முன்னாடி சூப்பரா பண்ணப்பா நீ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான் அவர்கிட்ட போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நான் வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதோ ஒன்று ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா எனக்கு அழுக வந்துடும், பயங்கரமா அழுக வந்துடும். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரிவிட்டு சொல்றேன். அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏன் என்ன அப்படின்னா கிழிச்சிட்டோம், நம்ம அப்படி ஒரு பொண்ணும் ஒரு பேரண்ட்டும் கேட்குற அளவுக்கு நம்ம என்னடா பண்ணிட்டோம். பட் டெல் அஸ், பிக் பாஸ்க்கு அப்புறமா பர்சனல் growth, உங்களுக்குள்ளேயே உங்க பர்சனாலிட்டிலேயே நீங்க பாக்குற சில விஷயங்கள் இருக்குல்ல, கோவத்தை கம்மி பண்றது, நிறைய பேஷன்ஸ், அப்புறம் லைக் பீப்புள் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும். ஏன்னா உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே நம்ம உள்ள கத்துட்டு இருப்போம். நான் கத்துக்கல, நீங்க கத்துக்கிட்டீங்க, அதனால கேக்குறேன் உங்ககிட்ட எப்படி இருக்கு இந்த பர்சனல் growth உங்களுக்குள்ளேயே, நீங்க இந்த மாற்றங்களை பாக்குறீங்களா? வெளியில இருக்கும்போதே லைக் பர்சனலா சொல்ல போனா ரொம்ப காம் தான். நான் அடிக்கடி சொல்றதுதான், எனக்கு இந்த சண்டை அதெல்லாம் எனக்கு வராதுன்னு இல்லை, எனக்கு அது பிடிக்காது. நான் ரொம்ப கத்தி பேசுறோம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஜாலியா இருப்பேன், ரொம்ப இதுவா இருப்பேன். அதுவே ப்ரொஃபஷன் வந்துட்டா, இப்போ நம்ம ஒரு கொரியோகிராஃபில இருக்கும், ரியாலிட்டி ஷோல ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னா அங்க அது வேற ஃபேஸ் டோட்டலா. ஸோ அங்க நான் அப்படிதான் இருந்தான், வேற வழியில. அங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா நீங்க? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட். சாரி டு கட் யூ, ப்ளீஸ் கண்டினியூ. யா, அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது எனக்கே ஃபீல் ஆகும். ஏன்னா பயங்கரமா கத்திட்டு ஒழுங்கா வரலன்னா போட்டு கத்தி ஒரு மாதிரி பண்ணிட்டு வெளியே அப்புறம் யோசிப்பேன். அப்புறம் பசங்களே கேட்பாங்க, என்னன்னா அங்க அப்படி இருந்துட்டு இங்க அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்கன்னும் போது அப்பதான் எனக்கே ரியலைஸ் ஆகும். ஆமா இல்ல, ரொம்ப கத்திட்டு நான் அப்படிலாம் கேட்பேன். ஆமா நான் பயங்கரமா கத்துறீங்க, பயங்கரமா இது போடுறீங்க அப்படின்னு. ஸோ அது வேற. பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றது, இன்னும் காம் ஆயிட்டேன். ஏன் எதுக்கு கத்தி என்ன பண்ண போறோம், சண்டை போட்டு என்ன பண்ண போறோன்றது, எந்த விஷயத்துக்கு கத்தணுமோ அந்த விஷயத்துக்கு கத்தினா மட்டும் போதும். நியாயமான கோபமா இருந்தா ஓகே. சோ அவ்வளவுதான். சும்மா எல்லாத்துக்கும் எடுத்தோம் கவுத்தோம்னு கத்திட்டு அந்த பர்சன் கிடையாது. நான் ஜாலியா இருப்பேன், அவ்வளவுதான். சூப்பர், நைஸ். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ பிக் பாஸ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது வெப் சீரிஸா இருக்கும், ஃபிலிம்ஸா இருக்கும், இந்த காலேஜ் இவெண்ட்ஸ்ல கூப்பிடுறதாகட்டும். இதெல்லாம் மணிக்கு எப்படி என்ன போயிட்டு இருக்கு இப்போ லைஃப்ல? அதே மாதிரி தான் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தோம், எல்லாமே இது பண்ணோம். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே பிக் பாஸ் போயிட்டு வந்த உடனே ஹீரோ ஆயிடணும், ஒரு பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் லைக் அது அப்படி கிடையாது. நம்மளோட டேலண்ட்டை வச்சு தான் நம்ம வளர முடியும். பிக் பாஸ் கண்டிப்பா நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கான ஒரு இடம் தான். பட் அதுதான் நம்மளோட குவாலிஃபிகேஷன் டெவலப் பண்ணுன்றது நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். நம்ம வெளியே நம்ம எப்படி நம்மளோட இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோன்றதுதான் மேட்டர். அது பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டோம், அது ஒரு ரைட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் ஹீரோ ஆகிறதுக்குன்றதுலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் மாஸ்டர் ஆகணும், அதுக்கு நான் என்ன உழைக்கணுமோ அதை உழைச்சிட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு டான்ஸ் கிளாஸும் மாஸ்டர் கார்டு எடுக்கணுன்றது தான் பெரிய ஹேமே. எனக்கு அடுத்த ஸ்டெப்பே அதுதான். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு.
போயிட்டு வந்த உடனே எல்லாமே பண்ணிடணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ இட் டேக்ஸ் டைம் இல்லையா? ஸோ அது எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது எனக்கு எப்போவுமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட மூவ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அது கரெக்டாக அந்தந்த டைமில் ப்ராப்பராக மூவ் பண்ணியிருப்பார். அண்ட் அது அவ்வளோ ஈஸி. படம் நடிக்கிறதுன்றது வந்தெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு நான் எஸ்பெஷலி என்னோட இதில் சொல்லணுன்னா, நான் ஒரு டான்ஸர். என்னதான் எனக்கு ஈஸியாக எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துடும்னாலுமே ஐ ஹாவ் டு ஒர்க் ஷாப்ஸ்லாம் போகணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமாம், ஒர்க் ஷாப்லாம் போயிட்டு தான் இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை ப்ராப்பரான ஒரு இதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சும்மா எடுத்தும் கவுத்தும் ஏதோ வருது அப்படின்னு பண்ணிடாமல் நீட்டாக போயிட்டுருக்கு. வெல் செட். ஐ திங்க் நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொல்லுவாங்க ஷோவை பத்தி. பட் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தான் இந்த ஆன்சர்ல இருந்து நான் புரிஞ்சுன ஒரு விஷயம். வெரி நைஸ். பட் டெல் அஸ், இந்த சோஷியல் மீடியா அப்படின்னாலே ஜென்ரலான கிளீஷே கொஸ்டின். ஆனா இந்த கிளீஷே கொஸ்டின் வந்து கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இட்ஸ் தட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து நல்லது பேசுவாங்க, கெட்டது பேசுவாங்க. இந்த நல்லதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, கெட்டதை எப்படி எடுத்துப்பீங்க? சிம்பிள். கெட்டதை இக்னோர் பண்ணுவேன், நல்லதை எடுத்துப்பேன். நைஸ். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேஸு, வெளியில் ஒரு ஃபேஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நான் ஹிட் ஆகணும்னா ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, என்னென்னமோ பண்ணி இப்போலாம் ஹிட் ஆகணும் அப்படிலாம் பார்க்குறாங்க. பட் ஐ டோன்ட் டேக் தட். இப்போ என் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணி கூட போட்டிருக்க மாட்டேன். நான் அதெல்லாம் போடவே மாட்டேன். எனக்கு என்னன்னா சோஷியல் மீடியா வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்குன்னு எனக்கு ஃபோட்டோ ஷூட் பிடிக்காதுன்னு கிடையாது. ஐ எம் மோர் ஆஃப் வெரி ப்ராக்டிக்கல், நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ நான் ஒரு பிக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறேன், யாரோ ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா நான் உடனே அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ண பிக்ஸ் பார்க்கவே மாட்டேன். நேச்சுரலாக அது போடுவாங்கல்ல, அது என்னது சன் கிஸ்ட், சன் ஸ்லாப்ட் அப்படிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிக்ஸ் தான் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பிக்ஸ் தான் நானுமே அப்லோட் பண்ணுவேன். எனக்கு அதில் தான் மோர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ரைட். ஆனா இப்போ சென்னையில் உங்களுக்கு வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க சொல்லலாம். சென்னையில என் வீடு எங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? அதுல என்ன, சென்னையில வந்து வலசரவாக்கம். சோ இந்த சைடுல வந்திருக்கீங்களா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அண்ணா நகர். எனக்கு வந்து சென்னையில எனக்கு ரூட்டே தெரியாதுங்க. என்னோட தெய்வமே என் மேப் தாங்க. மேப்பை போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது வந்து EVP டு வலசரவாக்கம் டு மடிப்பாக்கம், இவ்வளவுதான். ஓகே. அதுக்கப்புறம் 2 இடம் மெயினா தெரியும். விஜயா ஃபோரம் மால் தெரியும், அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மால் தெரியும். அங்கதான் நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன், இதெல்லாம் பண்ணுவேன். அதை விட்டா இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியாது. சரி, ஓகே. தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ முடியறதுக்குள்ள நான் எங்க போயிட்டு எனக்கு தெரியாது. இல்ல, நீங்க அப்போ ரொம்ப ராங் பர்சன் கூட உட்கார்ந்திருக்கீங்க. எனக்கு சென்னை கிடையாது, எனக்கு சென்னையே கிடையாது. நான் வீடு பாம்பே. சோ ஆமா, இப்பதான் நான் ஒரு 1 இயரா சென்னையில இருக்கேன். சோ எனக்கு தெரியாது ரூட் எல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு SS மியூசிக் ஆஃபீஸ் டெய்லி இப்படி போறதுனால எனக்கு தெரியுது அண்ணா நகர், தி ஸ்டெல்லா மரிஸ் காலேஜ், சாரி லோயோலா காலேஜ். இது லோயோலா காலேஜ். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க? நான் வந்து பெங்களூர்ல தான். இல்ல, ஓ நீங்க பெங்களூர். ஆமா, பெங்களூர்ல தான் படிச்சது. பெங்களூர்ல வந்து RBA NMS காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதுல தான் படிச்சேன். சரி, ஓகே. அங்க நிறைய தமிழ் பீப்புள்லாம் இருப்பாங்க. சோ நான் மெயினா அந்த காலேஜ் ஜாயின் பண்ண ரீசனே வந்து நிறைய கல்ச்சரல்ஸ்க்குலாம் அலோவ் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த காலேஜ்ல நான் போய் சேர்ந்தேன். பட் we also know that you are the sole breadwinner for your family. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஏர்லி ஆன் யங் ஏஜ்லேயே வந்தது இல்ல. நீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் எதுவுமே மிஸ் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஹார்டா இருந்ததா? எப்படி அந்த சேலஞ்சஸை டேக்கிள் பண்ணீங்க as a young boy? எல்லார் லைஃப்லயுமே ஒரு 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 ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும்ல, ஒரு சம்பவம் நடக்கும்ல. அந்த மாதிரி நடந்தது வந்து எங்க அப்பா இருந்தது தான். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் ஜாலியா போவேன், ஜாலியா வருவேன். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டினாலே எனக்கு இப்போ கூட எனக்கு பெருசா தெரியாது. பட் அப்பதான் வந்து ஓகே, இந்த மாதிரி எல்லாம் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம அப்படின்றது வந்து எங்க அப்பா இறந்த பிறகுதான். அது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஸ்டோரி எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ரைட் டைம்ல தான் வந்து எனக்கு வந்து ஓகே, ஃபேமிலியுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்னு. அது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அகைன் நான் சொல்கிற மாதிரி தான், அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். நான் என் ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண்ணிலலாம் தண்ணிலாம் பார்த்துருக்கேன். நான் என் ஸ்டோரியை சொல்லி மற்றவங்க ஃபீல் பண்ணுறது பார்த்துருக்கேன். ஆனால் நான் அதை சொல்லும் போது ஜாலியாக தான் சொல்லுவேன். நான் இப்படிலாம் இருந்தேன், நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் படுத்துட்டு இருந்தேன் ஒரு 3 நாள். ஆனால் எனக்கு அது இதுவாக தெரில, எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளாவோ இல்லை அது அந்த மாதிரிலாம் தெரில. நான் அங்கே போனேன்னா எனக்கு அந்த அடுத்து என்ன ஷோவில் நான் என்ன பண்ணணும்,
அங்கே போய் உள்ளே போயிட்டு எல்லாரோட பெட்ஷீட்டுக்கு உள்ளே போயிட்டு ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு என்னோட ஓன் வேர்ல்டில் இருப்பேன். என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம சென்னை சென்ட்ரலில் அந்த அந்த ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கும், பப்ளிக் டாய்லெட். அங்கே தான் குளிப்பேன் நான். என்ன சொல்றீங்க? ஆமாம், அங்கே தான் குளிப்பேன். அங்கே தான் குளிச்சுட்டு ஓடுவேன். அங்கேருந்து காலையில் ஏஞ்சி குடுக்குன்னு ஓடுவேன். வித்து ட்ராலி பேக்கோட ஒரு எடுத்துகிட்டு ஓடுவேன். அப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது. அதெல்லாம் ஃபன்னுன்னு இல்லை, லைக் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஐயோ எப்படியாவது நான் கிளாஸுக்கு போயிடணும், கிளாஸில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிடணும், திருப்பி தூங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதான். அப்படி தான் நான் சுற்றிட்டு இருப்பேன். ஐயோ நம்ம என்னடா இப்படி இருக்குமே, என்னடா இது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜாலியாக தான் இருந்தேன். அடடா, what an interesting take to life. ஏன்னா ஆயுஷ்மான் குரானா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது. இது மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, ஆயுஷ்மான் குரானா அவர் பாலிவுட் ஆக்டர் இருக்கார்ல, லவ்லி ஆக்டர். அவர் என்ன சொன்னார்னா, you see struggles as struggles, then they are struggles. You see struggles as a pathway to success, then you don't see them as struggles. நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் சொல்றேன், நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான். நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, கஷ்டத்துல வாய்ப்பை பாக்குறவன் ஜெயிச்சிருவான், வாய்ப்புல கஷ்டத்தை பாக்குறவன் வந்து தோத்துருவான். சிம்பிளுங்க. நம்மளுக்கு மேல இருக்கிற நம்ம தலைவருங்களே வந்து வேற லெவல்ல நம்மளுக்கு முன்னோடியா இருந்து எல்லாத்தையுமே காட்டி போயிருக்காங்க. இது இப்படிதான் நடக்கும் தம்பி, இது இப்படிதான் பண்ணி ஆகணும். அதான் நான் சொன்னேன், பிக் பாஸ் வெளியே வந்த உடனே ஹீரோ ஆயிடணும், உடனே எல்லாமே பண்ணிடணும்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ரைட்டான முறையில கத்துக்கிட்டு ப்ராப்பரா போனோம்னா நம்மளோட என்ன சொல்றது, அதோட இது வந்து ரொம்ப நாள் பெருசா இருக்கும். லாங் டர்மா நம்ம growth வந்து நல்லா இருக்கும். பட் இந்த சென்னையிலேயே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் ஸ்பாட் அப்படின்னு இருக்கும்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு இடம் இது. இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப புளியந்தோப்பு பிரியாணி. காலையில போயிட்டு இந்த EVP-ல நம்மளுக்கு ஷூட் முடியும், காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு முடியும். முடிச்ச கையோட அப்படியே காரை எடுத்துட்டு நேரா அங்க போய் கார் அப்படி ஓரமா போட்டு வாங்கிட்டு வந்து கார்ல உட்காந்து சாப்பிடுற அந்த சுகம் இருக்கே, சான்ஸே இல்லை. ஆனா நீங்க பயங்கரமான ஒரு ஃபூடியா இல்ல ரொம்ப வந்து டயட் கான்ஷியஸா இருந்து இல்ல டான்ஸுக்கு இது தேவை, நான் இது பண்ணும் அப்படின்னு? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்டா அந்த நம்ம ஏதாச்சும் ஷோ இருக்கு, ரியாலிட்டி ஷோல கம்மிட் ஆயிருக்கும் அப்படின்ற அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் நிறைய சாப்பிட மாட்டேன். அப்படி இல்லை கொஞ்சம் கேப் இருக்கு, ஒரு 2 நாள் 3 நாள் கேப் இருக்குன்னா அந்த டைம்ல பேட்டிங் தான், ஃபுல் பேட்டிங் தான், ஃபுல் சிக்ஸர்ஸ் தான். சூப்பர் நைஸ். பட் ஆல்சோ டெல் அஸ், இந்த சென்னையிலே வந்து ஒரு இடம் என்ன லோ வந்தாலும், என்ன லோ பாயிண்ட் என் லைஃப்ல வந்தாலும் அங்கதான் நான் போய் அழுவேன் அப்படின்னு. விநாயகர் கோயில், பெசன்ட் நகர்ல ஒரு கோயில் இருக்கு, விநாயகர் கோயில். நான் வந்து பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியும் அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு போனேன். அண்ட் பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து அந்த கோயில் தான் வந்தேன். எனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸ்னா, அந்த கோயிலில் வந்து நான் போய் என்னோட ஆதங்கம், என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கொட்டுறேன். அப்போ வந்து கொட்டிட்டு நான் ஒரு ஓரமாக அப்படி உக்காந்துருந்தேன். அப்போது அங்கே பூஜாரி, அங்கே பூஜை பண்ணுற அந்த பூஜாரி வந்து நேராக வந்து அப்படியே வந்து மணி அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ சாமி அப்படின்னு ஏஞ்சி நின்னவொடனே டக்குன்னு வந்துட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சி, நீ நல்ல ஹியூமன் பீங்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னோடனே நான் கேட்டேன், அப்போ சாமி நீங்கள் பார்ப்பீங்களா பிக் பாஸ்லாம்? ஐயோ என் ஃபேமிலியே பார்க்கும், உன்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே டன். ஐ வாஸ் லைக், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, இது கிரிஞ்சா இல்லை எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் கிடையாது, ஏன்னா இப்போ எதுக்கு எடுத்தாலுமே கிரிஞ்சு, எதுக்கு எடுத்தாலும் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாமே அவங்களா இருக்கிற உண்மையா இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து யாருமே காட்ட மாட்டேங்கிறாங்க. ஐயோ நான் இதை சொன்னா இது வந்து கிரிஞ்சாயிருமோ, ஐயோ நான் இதை பண்ணா கிரிஞ்சாயிருமோ, அதை பண்ணா கிரிஞ்சாயிருமோன்னு சொல்லி அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஏன்னா எனக்கு இது உண்மையாலுமே நடந்தது. உண்மையாலுமே சாமி வந்து என் முன்னாடி வந்து சூப்பரா பண்ணப்பா நீ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது என்கிட்ட. அவர் வந்து என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, நான் அவர்கிட்ட போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நான் வச்சிருக்கேன். ஆனா இட்ஸ் வெரி ஸ்வீட் இல்ல, இந்த யூனோ லைக் ஆர்டினரி பீப்புள் டே டு டேல நம்மள பார்க்காத பீப்புள் வந்து நம்ம கிட்ட வந்து ஓ நீ நல்லா பண்ணப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீலிங்கே ரொம்ப வேற லெவல். இது வந்து ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு. இப்போ நான் ரீசெண்டா கனடா போயிருக்கும்போது சான்ஸே இல்லை, நான் அங்கே ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தேன். நான் தெரியாம ஸ்டோரி போட்டேன், அந்த ரோட்ல ரீல்ஸ் பண்ணி போட்டேன். அது ஏஜெக்ஸ்ன்ற ஒரு இடம் நினைக்கிறேன். சரி, ஆமா. அங்க வந்து எல்லாருமே வந்து கதவு தட்டி வந்து என்கிட்ட போட்டோலாம் எடுத்துட்டு பேசிட்டு போனாங்க. ஒரு அம்மாலாம் வந்து அழுதுட்டு போனாங்க என்கிட்ட, நல்லா பேசிட்டு போனாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் சம்திங் வெரி லைக் என் லைஃப்ல இதெல்லாம் நான் ரொம்ப புதுசா பாக்குறேன். அண்ட் நான் ரொம்ப எமோஷனல். நான் எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவேன், ரொம்ப எமோஷனலானா அழுதுருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதோ ஒன்று ஆகுது, ஏதோ ஒன்று நடக்குதுன்னா
எனக்கு அழுக வந்துரும், பயங்கரமா அழுக வந்துரும். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு திட்டு சொல்றேன். ஆமா இல்ல கண்டிப்பா there is absolutely nothing to be shameful about. ஏன்னா you're a human after all. So அழுக வந்தா அழுதணும். ஆமா அழுதுறேன். நாளா பிக் பாஸ் போட்டு பாருங்க எவ்வளவு அழுதுறீங்கன்னு. But yeah, lovely. But tell us, friendships அப்படின்னு வரும்போது what's one thing that you look for in a friend? ட்ரூவா இருக்கணும் இல்ல லாயலா இருக்கணும், அதுதானே அதுக்கு ரெண்டும் சினோனிம் தான் சொன்னேன். பட் tell me, what is the one quality that you look for in a friend? And உங்க friend circle எப்படி இருப்பாங்க? என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி, விரல் விட்டு எண்ணிரலாம். இவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸே. நான் வேற யார்கிட்டயும் அவ்வளவு ஈஸியா எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டேன். நான் எமோஷனலா கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு சில பேர் மட்டும்தான். அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாம், எல்லாமே அவங்ககிட்ட எனக்கு அந்த நம்பிக்கை வரணும். நான் இவங்கிட்ட இதை சொல்லலாம், நான் இவங்கிட்ட நான் வந்து முட்டி போட்டு அழுலாம், மச்சான் அப்படி நடந்துச்சுரா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அழலாம். அந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேருமே ரொம்ப 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 க்ளோஸ். அவங்க இது வந்து ஒரு நான் சொல்றது ஒரு 15-20 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம். ஸோ அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க என்னை திட்டினாலும் காரி துப்புனாலும், இல்லை நான் அவங்கள திட்டினாலும் காரி துப்புனாலும், ஏன் நல்லதுக்கு நான் அவங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், இல்லை ஏன் நல்லதுக்கு அவங்க சொல்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஸ்னாலே நம்பிக்கை தானே. கண்டிப்பா. ஸோ யா அவ்வளோதான். வெரி நைஸ். யா அவ்வளோதான். அவ்வளோதான். லவ்லி லவ்லி. பட் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. மெயினாக இன்னொன்னும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சூசிங் தி ரைட் ஃப்ரெண்ட்ஸ் அட் அ ரைட் டைம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னோட வளர்ச்சிக்கு என்னோட மென்டர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியன்றது, ஐ மீன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன். அவங்க இல்லைன்னா கிடையவே கிடையாது, நான் கிடையவே கிடையாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக அவ்வளோ ஒழிச்சிருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அது ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என் ஃப்ரெண்டு விமல், அவன் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். விமல் எல்லாமே பண்ணான். அப்புறம் வந்து காஸ்டியூம் பண்ணது என்னோட ஃப்ரெண்டு சூர்யான்னு சொல்லி, அவன் தான் எல்லாமே இது பண்ணிட்டான். அப்புறம் மோகன் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து ஹீரோயினை வந்து பிக்கப் ட்ராப் டிரைவராக அவன் வேலை செஞ்சான். அப்புறம் இன்னொருத்தன் ரமேஷ்னு என் ஃப்ரெண்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஒர்க்கராக வேலை செஞ்சான். அப்புறம் என்னோட மென்டர் அவர் தான் வந்து டைரக்டர். ஸோ இந்த மாதிரி ஹேவிங் அ ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாட் ஓன்லி நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு மட்டும் இருக்கிறது தேவையில்லை, உங்கள் லைஃபே வந்து வேறு லெவலில் போகும். அதுக்கு ரைட் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லுவேன். சூப்பர், நைஸ், வெரி நைஸ். இந்த சாங் வெளிய ஆயிடுச்சா? இல்ல இன்னும் வரல. பேர் சொல்ல முடியுமா இல்ல அதுக்கு வெயிட் பண்ணுமா? அது டைட்டில் ரிவீலுக்கு அது ஒரு பர்த்டே சாங். ஓகே, பர்த்டே சாங். சரி, கூடிய விரைவில் கம்மிங் சூன். பட் டெல் அஸ், நீங்க ஹாட்ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கறதா எங்களுக்கு அப்படியே தகவல் வந்திருக்கு. இன்னும் அதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலைங்க. அது ஆகும்போது நான் சொல்றேன். இன்னும் அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல. வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? வேற வந்து ஹாட்ஸ்டார் இல்லாமல் வேற ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது வந்து அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து அந்த கதை அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு அவ்வளோ டைம் தேவை, அந்த லொக்கேஷன்ஸு அப்புறம் பார்க்க வேண்டிய நிறைய வேலைங்க இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி அகெயின் அது கரெக்டான ப்ராப்பராக அதை அமைஞ்சு அது கரெக்டான ஒரு டீமோட பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இப்போ கரண்ட்லி ஃபேமாக இருக்கேன், இப்போ பீக் டைம் இது, நீ பண்ணிடணும் உடனே பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன் இப்போ விட்டா ஏன் நான் அடுத்த வருஷம் நான் வின் பண்ண முடியாதா? ஏன் அதுக்கு அடுத்த வருஷம் வின் பண்ண முடியாதா? ஸோ ஏன் அதனால அதை பார்த்துக்கலாம். பிக் பாஸ் ஃபேம் கொடுத்தது, காசு கொடுத்தது, எல்லாமே கொடுத்தது. பட் அதுக்குன்னு வந்து நம்ம எல்லாமே நடந்துடணும் உடனே அப்படின்றது வந்து முட்டாள்தனம்ன்றது நான் நினைக்கிறேன். அம்மா எப்படி இருக்காங்க? ஏன்னா அந்த தருணம் எங்களால மறக்கவே முடியாது. அந்த அந்த பாட்டு பார்த்து வந்த உடனே நீங்க இப்படி திரும்பி இன்னொரு வாட்டி பாடுங்க. ஏங்க நல்லா பாடுறீங்க. பாடுங்க. நான் இங்கே பாட தயனி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து இந்த பாட்டு போட்டோ. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க. தேங்க் யூ. இது குழந்தை பாடுற மாதிரி இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. நன்றி. நீங்க அப்படியே ஒரு ஜர்க்ல இப்படி டர்ன் ஆகி அம்மாவை பார்த்த உடனே நீங்க கதறி போய் வந்து அழுதீங்க. அதுக்கப்புறமா அம்மாவும் அழுதுன்றப்போ நீங்க வந்து பரவாயில்லம்மா வாமா அப்படின்னு சொல்லி அம்மாடா அப்படின்னு சொன்ன அந்த தருணம் வந்து எங்களுக்கு பர்சனலா கண்ணில் வந்து தண்ணி வந்த ஒரு தருணம் பிக் பாஸ்ல. டெல் அஸ், அம்மா எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்களா வீட்டுல? அம்மா வந்து செம்ம ஜாலி, செம்ம ஹாப்பி. நான் அந்த மூமெண்ட்டை வந்து நான் ஏன் அவ்வளோ ஒரு
ஒரு ரொம்ப எமோஷனாகி அப்படி இது பண்ணேன்னா, ஒன்று வந்து அவங்க எப்பவுமே ரெகுலராக பிரிஞ்சு இருக்கிறது தான். நான் எப்பவுமே வீட்டிலேயே இருக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்துட்ட பிறகு நிஜமாவே நான் அவங்கள மிஸ் பண்ணேன். அப்போ தான் வந்து அம்மாவோட வேல்யூவே எனக்கு தெரிஞ்சுது. சீரியஸாகவே சொல்கிறேன், பிக் பாஸ்க்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, அப்பாடா நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் நம்ம அம்மாவன்றது வந்து எனக்கு தெரியும். கண்டிப்பாக அம்மாவை அனுப்பிடுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா வந்து விஜய் டிவியோட ஃபேன்னே சொல்லலாம். விஜய் டிவியில் இருக்கிற எல்லா சீரியல்ஸ் பார்ப்பாங்க, எல்லா ஷோஸை பார்ப்பாங்க. அப்பாவுமே அப்படிதான். அப்பாவுக்கு வந்து விஜய் டிவினா ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் டிவிக்கு வர்றதுன்றது வந்து அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தார், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நான் வரதுக்கு முன்னாடி கரெக்டாக அப்போ தான் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ற ஒரு மூமெண்ட்டில் இருக்கும்போது தான் அவர் இறந்தார். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் வரதுக்கு முன்னாடி தான். ஸோ அப்படி இருக்கும்போது சரி அட்லீஸ்ட் அம்மா வந்து நிற்க வச்சுட்டோமே அப்படின்ற ஒரு பெருமை எனக்குள்ளே இருந்தது. அப்பாடா, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரியாலிட்டி ஷோஸ்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட்டு, அதுதான் டாப்பஸ்ட் ரியாலிட்டி ஷோவே அதுதான். ஸோ அதில் அம்மாவை நிற்க வச்சுட்டோன்ற ஒரு ஹாப்பினஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஜோடி ஃபைனல்ஸ் நான் டைட்டில் வின் பண்ணும்போது அம்மாவை கூப்பிட்டு வந்தேன் ஸ்டேஜுக்கு. அதுக்கப்புறம் இதை கூப்பிட்டு வந்தது வந்து ரெண்டுமே கலந்தது. ஒரு பெருமையும் இருந்தது, அட் த சேம் டைம் ரொம்ப மிஸ் பண்ணியும் இருந்தான் அவங்க. ஸோ யா, ரெண்டு எமோஷன் அண்ட் ப்ரௌட் ரெண்டுமே கலந்தது தான். ஆனா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி தான், நம்ம ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட வேல்யூ தெரிஞ்சுக்காம அவங்க பிரிஞ்சு போன அப்புறம் தான் வந்து அந்த வேல்யூ நம்ம வந்து கத்துப்போம் இல்ல. சோ இப்போ நீங்க வந்து இன்னும் அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்களா? இதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபோன் நிறைய எடுக்க மாட்டேன். ரியாலிட்டி ஷோஸ்ல ஷூட்ல இருக்கும் போதெல்லாம் வந்து அவ்வளோலாம் எடுக்கவே மாட்டேன். இப்போ எப்போ ஃபோன் பண்ணாலுமே எடுத்து உடனே பேசிடுறேன். என்னம்மா சொல்லுமா, என்ன கதை, என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஜென்ரல் டாக்ஸ் தான் பேசுவாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க, வெயில்ல சுத்தாத, கருத்துரு. எங்க அம்மாக்கு என்னன்னா, நான் சென்னைக்கு வந்தாலே கருத்துருவேன்ற அந்த இது இருக்கும். பெங்களூர் போனா பலன்னு இருக்கான், சென்னை போனா கருத்து போய் வரானே. அது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற ஒரு கருத்தோல. பசங்க சென்னை போனா கருத்துருவாங்க அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணுவேங்க. இந்த கிளைமேட் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஜாலி தான். நான் இதையும் என்ஜாய் பண்ணுவேன். நான்லாம் என்ன வெறித்தனமா சென்னையில போன வாரம் என்ன தெரியுமா பண்ணோம், ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு சரி சூடோட சூடா என்ன பண்ணலான்னு ஹீட்டர் திருப்பிட்டு எல்லாம் ஷர்ட்டை கழட்டு உட்காந்துட்டோம் கார்ல. அது ஃபுல்லா ஹீட் ஆகி ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி ஃபன். அது அவ்வளவுதான், அடாப்ட் ஆயிரணும். கார்ல சோனா மாதிரி அப்படியே ஃபுல்லா ஹீட்டரை ஃபுல்லா திருப்பி ஒரு நாள்ல வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டு போகணும். இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கீங்க. ஆமாங்க, ஜாலி தான், ஃபன்னு தான், எல்லாமே அவ்வளவுதானே. வித்தியாசமா இருந்தது ஒரு மாதிரி. என்ன சொல்றது, அந்த சூடோட சூடுல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நனைஞ்சு ஒரு மாதிரி அது ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் போய் சில்லுன்னு குளிக்கும் போது அது ஒரு ஃபீல், அது ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி நாங்க இப்ப ரீசெண்டா பண்ணோம். அது தார்ல தான் பண்ணோம். போனை நோன்ற விஷயம் இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம ஏஜ்ல இருக்கிற இந்த பசங்களை பொண்ணுங்களை பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் போன்ல தான் இருப்போம் இல்லையா? உங்களை நீங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ நீங்க போனே நோண்டாத மாதிரி நானும் நோண்டாத மாதிரி இல்ல. அதுதான் நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டே தான் இருப்போம். போன் இல்லைன்னா நம்ம இல்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஒரு செடென்டரியான ஒரு லைஃப் ஸ்டைல். போன் தான் வந்து எல்லாமேங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க அப்கோர்ஸ் எவ்வளவோ நாள், இப்போ 100 days இருந்துட்டீங்க பிக் பாஸ்ல. 106 days. சாரிப்பா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உள்ள போயிருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, ஒரு நாள் தாண்டது எவ்வளவு பெரிய கஷ்டம். ரகுரன் சொல்ற மாதிரி ஒரு நாள் நீ உக்காந்து பாடுற அந்த சீட்ல. நிஜமாவே சாண்டினாலாம் போயிருக்கும் போதெல்லாம் நான் ஃபன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு வேறவங்க எல்லாம் அவருமே உள்ள வந்து நிறைய இடத்துல எமோஷனலா வீக் ஆனாரு, நிறைய ஆக்ட்ஸ்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஈஸியா அது ஜாலியா அப்படியே ஓவர் கம் பண்ணிடலாம், அதெல்லாம் ஜாலி தானே அப்படின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அது வேற, டோட்டலா வேற. ரத்த களமே களமா. அதேதான். எப்படா இவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி திரும்பிட்டான் மாட்டிக்கினா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உள்ள போனவங்களை கேட்டாதான் தெரியும். பட் அந்த மாதிரி 1% அந்த மாதிரி போன். ஆமா, ஐயோ பாத்தீங்களா, நைஸ். நானே ஆங்கர் ஆயிருக்கலாம். சோ இந்த போன் இல்லாம இப்போ உங்களால வந்து இருக்க முடியுமா? அங்க 106 days வந்து இருந்துட்டு அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்க. நான் வந்து வெளியே வந்த உடனே எனக்கு இனிமே போனே வேணாம்டா, நான் எதனா ரொம்ப எமர்ஜென்சி எதனா பேசுறேன், எனக்கு இந்த வாட்ஸ்அப் சேட் வேணாம், அது வேணாம், இது வேணாம் தூக்கி போட்டு ஒரு 1 month இருந்தேன். நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது, சூப்பரா இருந்தது. நான் வெளியே வந்த பிறகும் நான் ஃபோன் ரெகுலரா யூஸ் பண்ணேன். ஒரு 1 monthக்கு பசங்க தான் வச்சிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருந்தேன். நான் எதனா இம்பார்ட்டன்ட்னா தான் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. பட் போ 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 அகெயின் அதே திருப்பி பேக் டு அந்த ரொட்டீனுக்கு வந்துட்டேன். இப்போ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல, அது திருப்பி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி. பட் முடிஞ்ச அளவுக்கு
நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃபோனை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும், ரொம்ப நோண்டக்கூடாது, ரொம்ப அதுலேயே இருக்கக்கூடாதுன்னு. என்ன பண்ணுறது, கூட இருக்கிறவங்க வந்து பப்ஜி ஆடலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறாங்க. ஆனா சொல்லுங்க, இந்த போன்லயே வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல டிஎம்ஸ்ல வந்து ரிக்வெஸ்ட்ல I'm your craziest fan money marry me அப்படி எல்லாம் சில பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்ணுவாங்களா உங்களுக்கு? என்ன இந்த கிரேசி ஃபேன் மெசேஜஸ் என்கவுண்டர்ஸ் தவிர நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை பார்த்தாங்க. எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஐயோ இது சொல்லாமான்னு தெரியல, சரி நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் என்ன எடிட்லாம் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ஒரு ஆர்வமா இருக்கு அதான் தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னா, நான் ஆஃப் த கேமரா யாருன்றது காட்டுறேன். சரி ஓகே. ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட போட்டோ, அவங்களோட பயோடேட்டா எல்லாமே வந்தது. நான் ஏன் எனக்கு அனுப்புறாங்க இதெல்லாம் அப்படின்னு. பிக் பாஸ் வெளில வந்த ஒரு 1 மந்த்லயே இதெல்லாம் வந்தது. அது ஒண்ணு யார் இது அப்படின்னு போட்டோ ஓபன் பண்ணி பாக்குறேன், யாரோ நல்லா படிச்ச பொண்ணு தான், நல்லா இது இருக்காங்க, எல்லாம் ஓகே. கீழே வந்து பார்த்தா மேரேஜ் ப்ரொபோசலுக்கான இது வந்துருந்தது மெசேஜ். ஓபன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், நீங்க வந்து இந்த நம்பர் கால் பண்ணுங்க, திஸ் இஸ் மை பேரண்ட் நம்பர், சோ அண்ட் சோ அப்படிலாம் போட்டு பேரண்ட் நம்பரா, இதுல புது டெக்னிக்கா இருக்கே, டைரக்டா பேரண்ட் கிட்ட பேச சொல்றாங்கன்னு. அப்புறம் அந்த பேரண்ட்டே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கும் உங்களுக்கு கேட்க, பட் திஸ் இஸ் த ஃபேக்ட், நீங்க வந்து ஓகே சொன்னீங்கன்னா நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னாங்க. நான் வந்து ஏங்க இருங்க ஒரு செகண்ட், நான் இப்போதான் வெளியே வந்திருக்கேன், என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல, இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதுவும் அப்படி இப்படிலாம் சொல்லி இது பண்ணி இது முடிச்சுக்கிட்டாத. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்னடா இது, என்னடா நடக்குது இங்கே, நம்ம என்னடா அப்படி என்னடா பண்ணிட்டேன். நான் வந்து எந்த எபிசோடுமே போட்டு பார்க்கல, இது வரைக்கும் ஒரு எபிசோடுமே நான் பிக் பாஸ் போட்டு பார்க்கல வெளியே வந்து. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஸ்ட்ரிக்டாக எனக்கு ஒரு ரூல் வச்சுட்டானுங்க, நீ பார்க்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் அதெல்லாம் பார்க்கல. அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஏன் என்ன அப்படின்னா கிழிச்சிட்டோம், நம்ம அப்படி ஒரு பொண்ணும் ஒரு பேரண்ட்டும் வந்து கேட்குற அளவுக்கு நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இவங்க பண்ணுற இந்த எடிட்ஸ், மெயினாக ஃபேன்ஸுங்க, ஐயோ சான்ஸே இல்லை. அவங்க பண்ணுற அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது. பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு, பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்குலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய விஷயம் பண்ணுவாங்கன்னு. அது எனக்கு நடக்கும்போது லைக் அவ்வளோ பெருசான்னு இல்லை, லைக் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னும் போது அகெயின் ஐம் அன் எமோஷனல் பர்சன் இல்லையா. அவங்ககிட்ட பேசும்போது நானும் அழுதுட்டு இருப்பேன், அண்ணா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது நானும் ஐயோ அப்படியே தங்கச்சி தேங்க்யூமா அழுதுருவேன், அழுது பேசுவேன். ஆனால் என்ன நான் அழுவுறீங்க அப்படின்வாங்க, இல்லைம்மா நீ அழுவுற எனக்கு தெரியல, எனக்கு கண்ணில் எனக்கும் தண்ணி வருது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ நான் இதை ஒரு இதுவாக வச்சு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட பர்த்டே வந்து ரீசெண்டாக இப்போ முடிஞ்சது. ஸோ அந்த பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆசிரமத்துக்குலாம் போய் ஃபுட்டு இது பண்ணது, அப்புறம் நிறைய இந்த வெளியில தங்குற இந்த ஸ்ட்ரே அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபுட் கொடுத்தது, ஃபுட் டொனேஷன் டிரைவ், ஆமா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எனக்கு என் நோட்டீஸ்க்கு வரவே இல்லை. எனக்கு எப்போ வந்ததுன்னா என் பர்த்டே அன்னைக்கு தான் எல்லாமே சொல்றாங்க, வீடியோ எடுத்து வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் உன் பர்த்டேக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு செப்பரேட்டா பர்சனலாக ஒன்று பண்ணேன், அது வேணாம், அது காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சரி அப்படின்னு அதை முடிச்சுக்கிட்டேன். பட் இவங்க இப்படி ஒரு பப்ளிக்காக இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 டச் ஆனேன், ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டேன். அன்றைக்குமே என் கண்ணில் தண்ணி வந்தது. ஐயோ நான் எப்படியாவது உங்களை மீட் பண்ணவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஏதாச்சும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் நான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டையும் பேசினேன். இன்னும் நிறைய பேருக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிடல, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் டச்சில் பேசி வீடியோ காலில் பேசினேன். ஸோ ஸ்வீட் இல்லை, மக்கள் இவ்வளோ அன்பு வந்து ஒரு ஷோக்கு அப்புறமா, ஷோக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு, ஷோல பண்ண விஷயங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு உங்களை அவ்வளோ லவ் பண்றாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 அதெல்லாம் வந்து பிளெஸிங்ஸ் தான். இதெல்லாம் பேசிட்டீங்க, ஆனா அந்த பொண்ணு மட்டும் மறக்கவே மாட்டேன். ஐயோ அங்க இங்க சுத்தி இந்த கேமரா நீங்க பொண்ணுக்கு அப்புறம் டக்குனு தங்கச்சில வந்தது நான் வந்து அந்த டைவர்ஷனை வந்து கவனிச்சேன். இல்லைங்க அது அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி டைவர்ட் எல்லாம் பண்ணலாம் கிடையாது. அந்த பொண்ணு பயோடேட்டா பார்த்துட்டு தான் நம்ம வந்து மறு வேலை பாக்குறோம் லைஃப்ல. இல்ல அவங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசினாங்க. அப்புறம் நான் சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த அந்த கிட்ட பேசினாங்க இல்லையா, அவங்களும் வந்து சூப்பர் தம்பி வீட்டுக்கு வாங்க அப்படி இப்படிலாம் பேசி வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷை, அவங்க கிட்ட இருந்து கால் வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும், ஐயோ இவங்க ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆமாம், ஸோ அந்த மாதிரி. தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதான்
உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த டைமை தந்து இவ்வளவு அழகான ஒரு டிரைவ் கூட்டிட்டு போய் அதுவும் உங்க தம்பி தார் கூட வந்து எங்களை வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஷ் ஆல் த லவ், ஆல் த லக், ஆல் த ஹாப்பினஸ் and so many opportunities to you here on Money because you totally deserve it. அவங்க சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரு நல்ல பையன், இந்த நல்ல பையனுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் விஷ் யூ த சேம். நீங்களும் நல்லா சூப்பரா பண்ணுங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you Money, full love. Thank you. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.